வாதத்துக்கு விளக்கம் இருக்கு, விதண்டாவாதத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கிடையாது. அதுதான் இங்கே ரீச்சம். இந்த உலகத்தில் எனக்கு ஒருத்தர் பிடிக்கணும், அது உங்களை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு ப்ரொடியூசரா என்கிட்ட சொன்னது நான் நடிக்கணும். விஜயமுரளி சார் என்னை கூட்டு போய் கதை சொல்ல சொன்னார். ஆக்சுவலி அது கதை சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் இவங்க வேணா வேற, நான் ஓப்பன் அப்படியே சொன்னேன். அது த்ரிஷா ஒரு ஆப்ஷன். அதில் கண்டிப்பா த்ரிஷா மேம், ஐஸ்வர்யா லட்சுமி, மஞ்சு வாரியார், இந்த மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்கான ஒரு ஸ்கிரிப்ட். படம் பண்ணும்போது படம் எப்படி நான் திரையில பார்க்கணும் அப்படிதான் என் படத்தை பார்த்தேன். என் படமா நான் பார்க்கல. எந்த படத்தை பார்த்தாலும் அது நல்லா இல்லைன்னா நான் ஓட்டுவேன், நல்லா இல்லைன்னா சத்தியமா தூங்கிடுவேன். அப்படிதான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன். எந்த இடத்துல நான் தூங்குவேன், அந்த இடத்துல இருப்பேன். நிஜமா சொன்னேன், எனக்கு படம் ரசிக்கிற தன்மையில தான் அந்த படம் இருந்துச்சு. ரொம்பவும் இதுவும் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அது அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. வணக்கம், நான் தான் தினசரி படத்துடைய இயக்குனர் சங்கர். முதல்ல அவங்க எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கு மேலே என்னோடய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய வாய்ப்பாக எனக்கு அமைச்சு கொடுத்த திரு விஜயமுரளி சார் அவர்களுக்கும் முரளி சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே நான் ரொம்ப ரொம்ப பேசணும் அப்படின்னா ஸ்ரீகாந்த் சார், நான் அவர் கூட ஒரு 6 வருஷமாக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். இந்த கதைக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகி இந்த கதையை இப்போ பண்ணி முடிச்சிருக்கோம். அப்புறம் இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, எம்எஸ் பாஸ்கர் சார், பிரேம்ஜி சார், வினோதினி மேம், சாம்ஸு, ராதாரவி சார், சாந்தினி மேடம், மற்ற எல்லாரும், முக்கியமாக இந்த படத்தினுடைய கதாநாயகியான சிந்தியா மேம், இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் மட்டும்தான் அந்த படத்தை புதுசு. இது எல்லாத்தோட முக்கியம் என்னுடைய தந்தையாக நான் நினைக்கிறது, இன்னொரு தந்தையாக நினைக்கிறது, என்னை எப்பயுமே கூடவே இருக்கிறதா நினைக்கிறேன் என்னுடைய இளையராஜா. என்னுடைய 2016 ஒரு படம் ஆரம்பித்தேன், அம்மாயின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு அவங்க தான் இசை. அந்த ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் அது படம் என்னதுனால கட்டிக்கப்பட்டபடியாக போச்சு. இந்த படத்துக்கு அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க. மற்றபடி கேமராமேன் ராஜேஷ் யாதவ் சார், என்பி ஸ்ரீகாந்த் எடிட்டர், எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியனாக தான் இந்த படத்தில் நான் கையாண்டுருக்கேன். நண்பர் ஆர்ட் டைரக்டர் வந்து ஜான் பிரிட்டோ, எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். இன்றைக்கி படமாக பார்த்தேன். நிஜமாக நான் ஒரு படம் பண்ணும்போது படம் எப்படி நான் திரையில் பார்க்கணும் அப்படிதான் என் படத்தை பார்த்தேன். என் படமாக நான் பார்க்கல. எந்த படத்தை பார்த்தாலும் அது நல்லா இல்லைன்னா நான் ஓட்டுவேன், நல்லா இல்லைன்னா சத்தியமாக தூங்கிடுவேன். அப்படி தான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன். எந்த இடத்துல நான் தூங்குவேன், அந்த இடத்துல இருப்பேன். நிஜமாக சொன்னேன், எனக்கு படம் ரசிக்கிற தன்மையில் தான் அந்த படம் இருந்துச்சு. ரொம்பவும் இதுவும் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அது அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். இதுதான் என்னுடைய முன்னுரை. அவ்வளோ, இதான் என்னோட முன்னுரை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ நீங்கள் கேளுங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆக்சுவலாக என்னென்னா, அன்னைக்கு அவங்க ப்ரெஸ் ஷோ வைக்கிற அன்னைக்கு நான் இல்லை. சில தைப்பூச ஊரில் எங்கள் அம்மாவுடைய கிராமத்தில் பெரிய விழா நடக்கும். ஸோ அன்றைக்கி எங்கள் பரம்பரை மொத்த குடும்பமும் வருவாங்க. எங்கள் மாமா எல்லாருமே வருவாங்க. ஸோ அன்றைக்கி சூழ்நிலை போக வேண்டியது கட்டாயம். திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை மாலை தான் நான் வந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு இயக்குனர் யார் ஹீரோயினுக்கும் இயக்குனருக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறதா அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையால் நான் அந்த கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால அதனால எனக்கு வர முடியல. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் இயக்குனர் யாருன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கேன். நான் படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதெல்லாம் படமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில பொருளாதார காரணங்களால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் எடுக்க முடியல, அதான் உண்மை. ஸோ ஒரு குறுகிய வட்டம் ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் கன்சைன் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் 35 நாள் கேட்டிருந்தேன். மொத்தமாக சேர்த்து அவங்க இந்த 3 அங்கே போட்டு அந்த சாங்கோடு சேர்த்து 28 நாள் அந்த படம் முடிச்சிருக்கு. அதான் நிஜம். பிரச்சனைன்னு எதுவும் இல்லை சார். என்னன்னா எப்படி சொல்கிறது, இந்த கதை முழுக்க முழுக்க நாயகனுக்கும் அப்பாவுக்கும், நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தந்தை ஒரு மகன், இதுதான் ஒரு கதை. சேம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும்னு நினைக்கிற அப்பா. இவர் வந்து இன்னைய காலகட்டத்தில் இருப்பது பத்தாது, கொஞ்சம் கூட வேலை செய்கிற நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கான்ட்ராஸ்டில் வரும்போது மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் உங்களுக்கு தென்படுவாங்க. ஏன்னா கதைக்கு யார் நாயகன், அதுக்கு கூட இருக்கிறது வந்து அப்பா பிள்ளைக்கு தான். இங்கே வந்து வில்லன் எதுவும் கிடையாது. வில்லனுங்கிறது தன்னுடைய கேரக்டர் மட்டும் தான். அந்த வில்லனை தவிர்த்து இந்த கதைக்கு வில்லனிசம்னு எதுவுமே கிடையாது. அவங்க கூட என்ன மாதிரி மாற்றுதுன்றது அந்த கதையுடைய தன்மையாகவே இருந்திருக்கு. அப்படி வரும்போது அவங்க போர்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னுடைய போர்ஷன் கம்மியாக இருக்குன்னு தான் அவங்களுடைய வருத்தம். அதில் எந்த விதமான நான் ஒளிவு மொழிவு இல்லாமல் சொல்லிட்டேன். இதான் அவங்களுடைய வருத்தமே தவிர்த்து இல்லை வேற ஒன்றும். அவங்க போன பேட்டியில் கூட சொல்லிப்பேன், அந்த படத்தில் ஐ வில் பி லெஸர், நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது ஐ வில் டூ மோர் நிறையா இருக்க மாதிரி பண்ணுவேன்னு உங்களுக்கு பேட்டியிலே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய படம் நிறைய பேட்டிகள். ஸோ அது அந்த சூழ்நிலையால தான் சில இதுவாக வந்து வேற ஒன்று அப்படி இல்லை.
அமைதியாக இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. ஒரு சில இடங்களை நம்ம ஒரே வசனம் தான் சொல்லுவேன். வாதத்துக்கு விளக்கம் இருக்கு, விதண்டாவாதத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கிடையாது. அதுதான் இங்கே ரீச்சம். அதனால நீங்க விதண்டாவாதத்துக்கு நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே நிஜமா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. சினிமானா என்ன, நான் நான் படிச்சு முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு வந்துட்டேன். சினிமா பண்ணணும்ட்டு அவ்வளோ சின்ன வயசுல எனக்கு பேஷன் தான். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட பம்பரகனாலில் அப்ரெண்டிஸ் ஆரம்பிச்சு இப்போ கடைசி அந்த கன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்துக்கு கோடேட்டர் கூட இப்போ தியாகராஜ் சார் கூட கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்கிரிப்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு வடிவேல் சார் கூட 40 படம் காமெடி ட்ராக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த இருக்கிற இயக்குநர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் அங்கே என்ன நடக்கும்ன்றது எனக்கு எல்லாமே தெரியும். அதனால நான் அவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம முதல் படம்ன்றதுனால சரி கோணாமல் நடந்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. சரி, முதல் படமே வந்து சொன்னீங்க, ஏற்கனவே ஒரு படம் பண்ணிருக்கீங்க. இளையராஜா மாரி ஒரு லெஜண்ட் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறது அது என்ன மாரி ஒரு அனுபவமாக இருந்துச்சு, என்ன மாரி ஒரு சப்போர்ட்? நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வசனம் தான் சொன்னேன், இந்த உலகத்தில் எனக்கு ஒருத்தர் பிடிக்கும், அது உங்களை மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அது 2016 அந்த படம் பண்ணும்போது நான் சொன்னது அது ஒன்று தான். ஏன்னா இன்றைக்கி நான் கதைகள் எழுதும்போது அவர் பாட்டை தவிர வேறு எதுவுமே என் கூட யாருமே இருக்க மாட்டேன், எஸ்என்ஸ் கூட யாருமே இருக்க மாட்டேன். நான் உட்காந்து கதையை யோசிப்பேன், அவர் பாடல் ஓடிட்டு இருக்கும், அந்த பாட்டுக்கான சூழல் எனக்கு சூழல் அதே கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கான விஷயங்கள் தான் நான் அமைச்சிருக்கேன். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய இளையராஜாக்கான பழைய படங்கள் சூழல் தான் இருக்கும். அந்த சூழல் நான் உருவாக்கி தான் அவருக்கு ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கு இது இப்படி இருந்தால் காட்சிப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இளையராஜாவுடைய பாடல்களாக இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்ம அது அவர் கூட தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இல்லை எனக்கு அவர் கூட இருக்கும்போது அது வேற ஒரு உலகம். இந்த படங்களில் இருக்கக்கூடிய சில வசனங்கள், முக்கியமான வசனங்கள்லாம் அவர் ஸ்டூடியோவில் நான் உட்காந்து எழுதுனது. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கோம் இல்லை, நான் ஸ்டூடியோவில் உள்ள உட்காந்துருக்கேன். ஒரு தடவை கேட்டார், கிராஸ் பண்ணுவோம், என்னடா பண்ணிருக்கேன்னு கேட்டார். வசனம் எழுதிட்டு இருக்கேன் பண்ணேன், சரின்ட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு அவர் கூட இருக்கும்போது எப்படி சொல்லுது, ஒரு சன்னிதானத்துக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஒரு விஷயமா நான் பார்க்கேன். சார், இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய இருக்காங்க, அவர் கூட இந்த படம் வந்து இப்போ ஸ்ரீகாந்த் சார் வச்சு பண்றாங்க, அது எப்படி? எனக்கு வந்து எப்படி சொல்லுதுங்க, நான் ஸ்கூல் டேஸில் நான் ரஹ்மானுடைய ஃபேன். ஒரு மெச்சூர் ஒரு கடை தாண்டும்போது, ஸ்கூல் தாண்டி வரும்போது, படிக்கும் வரும்போது இளையராஜா கேட்கும்போது உங்களுக்கு வேற ஒரு பரிணாமத்தில் கொடுக்குது. ஒரு இசை துள்ளல் அது வேற விஷயங்கள் கொடுக்குது. இல்லை என்ன என்னால் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால் அவர்கிட்ட மியூசிக் இன்னைக்கு இவ்வளோ சொல்றீங்க. மாடல் ஆஃப் சென்னைன்னு ஒரு ஆல்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மற்ற 4 இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. அதில் யாருக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு அது தெரியும். இளையராஜாவோட இசை நீங்கள் இது வரைக்கும் கேட்காத பரிணாமத்தில் அந்த இசை இருந்திருக்கும். நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை தான் அவங்களால வெளிக்கொண்டு வரணும். நான் ஒரு விஷயம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நான் சொல்லணும், இன்புட் கொடுக்கணும். அப்போதான் ஒரு கலைஞனுக்கு அதை திருப்பி கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு சீன் கேட்குறீங்கன்னா, ஒரு கதாசிரியர், நான் கதை நிறைய இடம் போயிருக்கேன், போகும்போது அவங்க சார் இப்படி இருந்தால் நல்லா, இன்னும் இதோட அப்படின்னா தான் எனக்கு ஒரு பெட்டர்மெண்ட் தேடுது. ஒரு கதாநாயகிட்ட நான் கதை சொல்ல போறேன், அந்த கதாநாயகன் சார் இதோட எனக்கு யூனிக்கான்றாரு. நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட, உட்காந்த இடத்துல 10 லைன் சொல்றேன், 11 லைன் இது யூனிக்கா இருக்கு, ஓகே. ஸோ நம்ம சொல்லணும் அவர்கிட்ட விஷயங்கள். இப்போ வெற்றிமாறன், பாலா சார், அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும் மியூசிக். இது வந்து ஒரு சூழல் தான் சார் காரணம். இந்த நம்ம என்ன சூழல் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்றோமோ அந்த சூழலுக்கான இசை தான் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்றதுல இருக்கு. நம்ம அங்கே சொல்லக்கூடிய சூழல், நம்ம இப்போ காட்சியை விரிவுபடுத்துகிற சூழல் இருக்கும்போது இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு அங்கே திருப்பி கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதான் எனக்கு கிடைச்சிருக்கு. சார், இந்த படத்துல சாங்ஸ் ரிலீஸ் பண்றப்ப ஹீரோயின் படத்தை வச்சுட்டு ட்ரோல் பண்ணி ஓட்டினாங்க, அது பாவம் எப்படி இருந்துச்சு? அது நான் நிஜமாவே தவறுன்னு தான் சொல்லுவேன். அது எப்படி சொல்றது, ஒருத்தவங்களை ட்ரோல் பண்ணுறதுன்றது அது தனிப்பட்ட வரையும். பட் ஆனால் அது பப்ளிக் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு சமூகத்துக்குள்ள சோசியல் மீடியான்னு வந்துட்டோம். ஆனால் நம்ம இன்னைக்கு சமூகமாக இருக்குமான்னு கேட்டால் அது நிஜமாவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் தான். நிஜமாவே எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் இன்னைக்குன்னு இல்லை, நீங்கள் 80 காலகட்டங்களில் நம்ம இருந்த சார் ஹீரோக்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு காலகட்டங்களில் யோசிக்கும்போது நம்ம இவங்களாம் ஹீரோ பண்ணால் நம்ம யோசிக்கக்கூடிய நிலைமை. அப்போ இன்னைக்கெல்லாம் வந்து என்ன யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்கும். அது ட்ரோலிங்ன்றது அவங்க மண்ணிலை. பட் அது பார்வை தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிஜமாவே அவங்க ஒரு ப்ரொடியூசராக என்கிட்ட சொன்னது நான் நடிக்கணும். விஜயமுரளி சார் என்னை கூட்டு போய் கதை சொல்ல சொன்னார். ஆக்சுவலி அது கதை சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் இவங்க வேணா வேற, நான் ஓப்பனாக அப்படியே சொன்னேன், இல்லை அவங்க படமும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் காம்பரமைஸ், நான் சரி ஓகே நடிக்க வைக்க முடியும்னு தான் நான் அவங்கள வச்சு தான் படமே எடுக்கிறேன். எனக்கு என் கதைக்கு ஒரு சூழல், அதனால அந்த கதையில அமெரிக்காவில் ரிட்டர்ன் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே நான் அவங்க என்ன இருக்காலும் கதை மாற்றி தான் பண்ணிடுறேன். இல்லை, நான் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலைங்க. ஆக்சுவலி இவங்க ப்ரொடியூசர் கம் ஹீரோயின்ன்றதுனால நம்ம வேற எந்த தாட் ப்ராசஸ் அங்கே போகவே முடியாது. அப்படி நான் ஓகே பண்ணலங்க.
அப்படி நாம எழுதின கதையே கிடையாது. இது வந்து திடீர்னு உருவான சூழலில் உருவான கதை. நாங்கள் பண்ண ஆரம்பித்த கதை வேற, ஒரு ஆக்ஷன் பேக்டு ஸ்கிரிப்ட் தான் அது. பண்ணதுனால பண்ணிட்டு இருக்கும்போது பட்ஜெட் அதிகமாக, ஆக்ஷன் மட்டுமே உங்களுக்கு 28 days எனக்கு ஷூட் இருந்துச்சு. ஃபைட்டு நான் இப்போ லொக்கேஷன்லாம் பார்த்துட்டேன். போட்ட பட்ஜெட்டு நாங்கள் ஒரு கன்சைனன்சி, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன பிஸ்னஸ் ஆகும்னு தெரியும். அந்த பிஸ்னஸுக்கு பண்ணும்போது அதோட டபுள் ஆச்சு. ஸோ அந்த பட்ஜெட்டில் இதை பண்ண முடியாது, ஏன்னா பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால ஆக்சுவலாக நீங்கள் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் நிஜமான அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், நான் எழுதி இருந்த ஸ்கிரிப்ட். செகண்ட் ஹாஃப் அவுட் வேற ஒரு ஸ்கிரிப்ட். அது வேற சூழலில் எல்லாம் பேசி உட்காந்து பட்ஜெட் தாங்க மாட்டோம், நம்ம இது கன்சைனாக ஒரு குடும்ப கதையாக மாற்றலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக குடும்ப கதையாக, செகண்ட் ஹாஃப் மொத்தமாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகி ஃபுல் ஆக்ஷன் மோடே மாறிடும். அதனால அது சூழலுக்கு அந்த மாதிரி சரி பட்ஜெட் உண்மை காரணம் அது பட்ஜெட் தான், பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடணுன்றதுனால சரி குடும்ப சூழலாக பண்ணிடணும். ஒரு குடும்ப கதையாக இருந்துச்சு. ஆல்ரெடி என்னுடைய நிறைய நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கேதர் பண்ணி வச்சிருந்ததுனால கரெக்டாக அந்த அவருடைய கேரக்டருக்கும் இப்போ அந்த டைமில் நடந்த அந்த எப்படி சொல்ல ஸ்கேமும் கரெக்டாக மெர்ஜ் ஆச்சு எனக்கு. அந்த ஸ்கேமை வச்சுட்டு என்னோட சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் தரவுகள் எடுத்து யார் என்ன எப்படி வந்தா நீ எப்படி உள்ளே போனன்றது எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் கதையாக பண்ணது தான் அந்த கதை. ஸோ இந்த அவங்களுக்காக நான் கதையை மாற்றலை. எங்களுக்கு அந்த உள்ளே போகும்போது இருந்த ஸ்கிரிப்ட் வேறு, அந்த சூழலில் எங்களுக்கு பட்ஜெட்டு கண்டிப்பாக நிஜமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். எங்களால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் உட்காந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம், மொழியை கூட சிரமப்பட்டிருக்கோம். அதான் உண்மை. பாவம் அவங்கள நம்ம அவ்வளோ தூரத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, திருப்பி பணத்தை திருப்பி கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கதை சூழல் தெரியும். நான் தான் சொன்னேன், இந்த கதை கூட ஒரு 6 வருஷம் டிராவல் ஆயிருக்காரு அந்த கதைக்குள்ள. நாங்கள் ஆஃபைல தான் கதையை மாற்றுறோம். கதையை மாற்றும் போது அவருக்கு ஒரு டைரக்டரா ஏமால இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்பிக்கை தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில பேட்டிகளே தனியாவே வேற ஒரு படத்தையும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணாரு. இதுக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அந்த டைரக்டர் சரி இது ஆகும்போது என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. தினசரி சங்கர் போய் பாருங்க பண்ணி தருவார். இந்த வேர்டு வந்து நான் அவருக்கு என் மேல வச்சிருக்க நம்பிக்கைனால அந்த உருவானது. ஸோ அதனால அவருக்கு அந்த இதெல்லாம் ஒன்றும் நான் தான் சொன்னேன் இல்லைங்க, மன உரசல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன். எனக்கு என் ப்ரொடியூசர் டெய்லி சண்டை நடக்கும். யாருக்கு தான் நடக்காது? குடும்பத்துக்குள்ள புருஷன் முன்னாடி சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. யார் வீட்லயா சண்டை இல்லை? நீங்க அதுக்காக உரசிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கீங்களா? முறைச்சி அது கிடையாது. இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது 100%, நான் தான் சொன்னேன், நான் மொத்தம் தமிழ் தெலுங்கு எல்லாம் சேர்த்து ஒரு சாலிடா அப்படி இப்படி சேர்த்து ஒரு 50 படங்களுக்காக நான் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 50 படங்கள்ல 49 படம் தான் பிரச்சனை எல்லாம் போயிருந்துருக்கும். ஒரு படம் மட்டும் தான் எங்கேயாவது பிரச்சனையோட இருந்திருக்கும். பிரச்சனை எல்லாம் நடந்தது. மற்ற 49 படங்களும் ஏதாவது ஒரு சூழல்ல யாருக்காவது வந்துட்டே தான் இருக்கும். நானே என் மொதல் படமும் அப்படிதான், அந்த சூழல் அப்படிதான். நான் ப்ரொடியூசர்கிட்ட தெளிவாக கேட்குறேன், பணம் இருக்கான்னு கேட்குறேன். வேற ஒரு சூழல்ல அவர் சொல்றாரு, நான் நம்புறேன். ஆனால் அதுக்கப்புறம் அது இல்லைன்னும் போது வேற சூழல் நடக்குது. இது வந்து நம்பிக்கையின் பேரில் நடக்குதான் சினிமா. நான் வாயால சொன்ன ஒரு கதையை நம்பி ஒரு இத்தனை பேர் இத்தனை கோடி ரூபாய் வெறும் வாயில சொன்ன கதை தான் அது. பேப்பர் எடுத்து கூட கொடுக்கலாம் போயிட்டேன். நான் வாயில சொன்னா எடுப்பேன் நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னும் போது வரும். அப்போ வரும்போது நம்புறாங்க, வேற ஒரு ரீசனும் கிடையாது. யாரு சார்? யாருக்கு? இல்லை இல்லை, நான் வேற கமிட்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஒரு இதே ட்ராமா, ஆனால் அது ஒரு ஹாரர் பேஸ்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே இருக்கு அதில். ஆனால் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கணும் அதுக்கும் கிட்டத்தட்ட. ப்ரொடியூசருக்கு எதுவும் நான் சொல்ல விரும்பலைங்க. எனக்காக அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இன்னைக்கு சூழலில் படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். நான் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கைகூப்பி நன்றி சொல்லிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். அந்த படம் இன்னைக்கு வரும் வராது. இன்ஃபேக்ட் என் சொந்த ஊர் பாண்டிச்சேரி. என் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகல படம். எங்கள் அம்மா போய் நான் சிதம்பரம் எங்கள் தம்பி எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு சிதம்பரத்துக்கு காரில் கூட்டு போய் காமிக்கிறேன். இல்லை சென்னைக்கே வரேன், சென்னையில் நைட் ஷோ மாயாஜாலில் இருக்குது, இவ்வளோதெல்லாம் வந்து போகிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு படம் ரிலீஸ் பண்ணாதுலையோ இது ஆயிடுச்சே, இது பிஸ்னஸ் ஆகலையே, வச்சுருந்துட்டு பிஸ்னஸ் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கோன்னு நினைக்காம அவங்க சூழலை புரிஞ்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அவங்கள மிக 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 நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்க மேலே எனக்கு எந்த விதமான வருத்தம்லாம் எதுவும் கிடையாது. நிஜமாக எனக்கு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு வந்து ஒரு கதையை கேட்டு ஓகே பண்ணி படம் கொடுத்துருக்காங்க. நான் அவங்கள அந்த உரசல் இருந்துகிட்டே தான் இருந்துட்டு இருக்கும். பட் அதுக்காக நான் அவங்கள இது பண்ணுறது அதெல்லாம் இல்லை. அதை ஒன்றும் யார் கூட மெசேஜ் பண்ணுவாங்க, எப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் பேசுறது நான் பொதுவாக யார்கிட்டையும் ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டேன். இப்போ என் படத்தில் நடிச்ச ஹீரோயின் யாருக்கிட்டையுமே ரொம்ப டச்லாம் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் இந்த காலை என்னுடைய வேலைகள் முடிஞ்சுன்னா இங்கே மாலையாச்சுன்னா இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன், ஒரு 10 வாத்தியார் வேலை பார்க்குறாங்க. அவங்க அந்த வேலைகளில் எனக்கு புதுசு அடுத்த படங்கள் வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அந்த வேலைகள் நான் சேர்த்து பாருன்ற வேலைகளாக தான் இருக்கும் மெயினாக. அதான் உண்மை.
ஆக்சுவலி அது ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட்டுமே ஹீரோயின் ஓரியன்ட் தான். கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்னு வச்சுங்களேன். இப்போதைக்கு எதுவும் நம்ம சொல்றல அது இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட். அது த்ரிஷா ஒரு ஆப்ஷன் அதில் கண்டிப்பாக. த்ரிஷா மேம், ஐஸ்வர்யா லட்சுமி, மஞ்சு வாரியார், இந்த மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ணியிருக்கு. உங்க முடிச்ச நேரம் அங்கே தான் போகிறேன். ஸோ இன்னும் எதுவும் நாங்கள் டென்டேட்டிவாக எதுவும் பண்ணல. நான் மார்ச் வரைக்கும் எதுவும் பண்ணுற ஐடியா இல்லை. அதனால மார்ச்சுக்கு அப்புறம் தான் அதனுடைய இதுக்கப்புறம் படம் வந்துன்னா ஹீரோயின் அந்த சப்ஜெக்ட் தான் இருக்கு. நான் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதுக்குள்ளே வந்து பெண்கள் வந்து உரிமை இருக்கிற மாதிரி தான் நான் கதைகளே பண்ணியிருக்கேன். அது என்னே தெரியாது எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் எனக்கு பெண்கள் நான் அப்படி தான் என்னை வளர்ந்துருக்க சூழல். அதனால எனக்கு எல்லா காலகட்டம் இப்போ கூட ஸ்கிரிப்டே இருக்கேன். போன வாரம் தான் ஒரு 6 நாள் உட்காந்து ஃபர்ஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். அதனுடைய கிளைமேக்ஸ் முழுக்க ஹீரோயிசம் சப்ஜெக்ட். ஆனால் கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் எதிர்பாராட்டு சொன்னால் ஹீரோயின் தான் முக்கிய காரணியாக இருப்பாங்களோ கதை எழுதியிருக்கேன். பெண்கள் இல்லாமல் நம்ம இல்லையே, தாய் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஆண் மட்டும் எப்படி அப்படின்றது என்னுடைய ஒரு ஐடியாலஜி. அதனால மேக்ஸிமம் ஸ்கிரிப்டுகள் எல்லாமே பெண்கள் பாடுறது ஆடுறது மட்டுமே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமான எமோஷன்ஸ், மனுஷன் எமோஷனில் கனெக்ட் ஆனவன் தான். நீங்கள் டைட்டானிக் எடுத்துக்கிட்டாலும் எமோஷன் தான், அவதார் எடுத்துக்கிட்டாலும் எமோஷன் தான். அதில் அவ்வளோ பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் இன்ட்ரெஸ்டெல்லாம் ஓடுது, அதில் எமோஷன் தான். அப்பா பொண்ணு பாண்டிங் எமோஷன் தானே. எமோஷன் கண்டிப்பாக முக்கியம். எமோஷன் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஓகே, நன்றி.